This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஓவர்சீஸ் பிஸ்னஸ் ஓஹோ என சென்ற நிலையில் அடுத்ததாக தெலுங்கு திரையுலக பிஸ்னஸையும் கூலி படத்துக்கு அமோகமாக உள்ளது தகவல்கள் வெளியாகி உள்ளன. தனுஷ் நடிப்பில் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியான குபேரா திரைப்படம் டோலிவுட் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை அங்கே நடத்தி வருகிறது. அந்த படத்தின் நடிகர் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததுதான் இத்தனை பெரிய வரவேற்புக்கு காரணம் என்கின்றனர். அதே மிடாஸ் டச் உடன் நாகார்ஜுனா நடித்துள்ள கூலி படத்தின் பிஸ்னஸும் கொடி கட்டி பறப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தேசிய சினிமா இந்த ஆண்டு அடுத்து எதிர்பார்த்து காத்து கிடைக்கும் பெரிய படமாக ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் மாறியிருக்கிறது. இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் பல முக்கிய நடிகர்கள் படங்கள் இதுவரை வெளியானாலும் எந்த ஒரு படத்திலும் இன்ஸ்ட்ரி ஹிட் கொடுக்க முடியவில்லை. இளம் நடிகர்கள் மற்றும் குறைந்த பட்ஜெட்டில் வெளியாகும் படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்து அதிசயிக்க வைத்து வருகின்றன. ஆனால் பல கோடி ரூபாய் செலவில் வெளியாகும் படங்கள் எல்லாம் படு தோல்வியை சந்தித்து விடுகின்றன. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, ரெட்ரோ, தக் லைஃப் போன்ற படங்கள் குட் பேட் அக்லி மட்டுமே 200 கோடி வசூலை ஈட்டியது. இந்நிலையில் அடுத்து வரும் நம்பிக்கையாக இருப்பது ரஜினிகாந்தின் கூலி படம் மட்டுமே. சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் தமிழ்நாட்டை விட ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தொடர்ந்து நல்ல வசூலை ஈட்டி வருகிறது. இதுவரை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் குபேரா திரைப்படம் 62 கோடியை வசூலித்து ஈட்டியுள்ளது. உலகளவில் 80 கோடி ரூபாய் வரை படத்திற்கு வசூல் காத்திருக்கும் என பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. படத்தின் கதாநாயகன் தான் என நாகார்ஜுனா சமீபத்தில் நடைபெற்ற வெற்றி விழாவில் பேசிய நிலையில் அவரது நடிப்பையும் தனுஷின் நடிப்பையும் காணவே ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குபேரா படத்தின் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன், ஆமீர் கான் நடித்துள்ள கூலி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். ஏற்கனவே ஓவர்சீஸ் 81 கோடி ரூபாய்க்கு கூலி படம் விற்பனையாகி உள்ளதாக பேச்சுகள் அடிபட்டு வந்த நிலையில் அடுத்ததாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் படத்தை வாங்க பலரும் போட்டி போட்டு வருவதாக கூறுகின்றனர். கூடிய சீக்கிரமே இந்தி பெல்ட்டிலும் கர்நாடகா மற்றும் கேரளாவிலும் படத்தை பெரிய தொகைக்கு விற்பனை செய்ய சன் பிக்சர்ஸ் மூலம் வீச்சில் செயல்பட்டு வருகிறது என்றார். இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் கூலி படத்தின் சிங்களான ஜிகிடி வைப்ஸ் பாடல் வெளியான பிறகு மேலும் வியாபாரம் சூடு பிடிக்கும் என்றார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.